கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் முத்துலட்சுமி. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப புரிகிற மாதிரி எக்ஸாம் பாயிண்டில் எது தேவையோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன். ஸோ ரொம்ப பெருசாக ஸ்டோரி சொல்லி உங்களெல்லாம் நான் குழப்ப விரும்பலை, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அப்படின்றத மட்டும் நான் இதில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முத்துலட்சுமி ரெட்டி, ஓகேங்களா? ஸோ இவங்க யாருன்னா இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர், ஓகேங்களா? ஸோ இவங்க என்றைக்கு பிறக்கிறாங்கன்னா 1886 ஜூலை 30 புதுக்கோட்டையில் பிறக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களோட அப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாராயணசாமி, அம்மா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரம்மா, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லாக எங்கே முடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையிலேனே மகாராஜா கல்லூரி, அதாவது மகாராஜா மார்த்தாண்ட பைரவர் தொண்டைமான் அப்படின்ற அந்த பள்ளியில் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணி 1912 டாக்டர் பட்டம் முடித்து வெளியே வராங்க. ஸோ இவங்க தான் 1912 முதல் பெண் மருத்துவர், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது, ஓகேங்களா? யார் கூட திருமணம் நடக்குதுன்னா சுந்தர ரெட்டி கூட. எந்த ஆண்டுனா 1914 வந்து திருமணம் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட சமூக பணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா 1917 இந்திய பெண்கள் சங்கம் சொல்லி சென்னையில் ஒன்று நிறுவனாங்க. இதோட இந்திய பெண்கள் சங்கத்தினோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முத்துலட்சுமி தான், ஓகேங்களா? இந்த சங்கத்தில் 1937 1947 வரை தலைவராக இருந்தாங்க. ஆனால் இடையில 2 வருஷம் மட்டும் அவங்க வந்து தலைவராக இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அகில இந்திய பெண்கள் மாநாடுன்னு சொல்லி 1930 புனேயில் நடக்குது, ஓகேங்களா? அங்கே போய் பங்கேற்கிறாங்க. இதில் வந்து ஒரு இதழ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இஸ்திரி தர்மா அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க மருத்துவத்துறையிலோட இவங்களோட பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க வந்து கேன்சரால் வந்து இறந்துறாங்க, ஓகேங்களா? இறந்ததும் இவங்களுக்கு வந்து தன்னோட தங்கையை பலி கொடுத்த மாதிரி வேறு யாரும் பலி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1949 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனைன்னு சொல்லி அடையாறில் வந்து ஒன்று கட்டுறாங்க, ஓகேங்களா? இந்த அடையாறில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போதைய பிரதமர் வந்து நேரு தான் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. ஸோ இந்த மருத்துவமனை வந்து சென்னை அடையாறு, ஓகேங்களா? ஸோ இந்த சென்னை அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனமாக ஒன்று வந்து தொடங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து முதல் புற்றுநோய் மருத்துவமனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மும்பை டாடாவில் இருக்குது. செகண்டு புற்றுநோய் மருத்துவமனை எதுன்னு கேட்டிங்கன்னா முத்துலட்சுமி கட்டின இந்த புற்றுநோய் மருத்துவமனை இந்த அடையாறில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட அரசியல் பங்களிப்பு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து 1921 நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னா அரசியல் வந்து பெண்கள் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த தீர்மானத்தின் விளைவாக 1926 இந்தியாவினோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இவங்க ஆறாங்க. அதுக்கப்புறம் 1929 சென்னை மாகாணத்தோட முதல் இந்திய பெண் சட்ட மேலை உறுப்பினராகவும் இவங்க ஆறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தின் சட்ட மேலவை துணைத் தலைவராகவும் இருந்திருக்காங்க, ஓகேங்களா? துணைத் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1937 சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் பதவியும் வச்சுருக்காங்க. யார் கூட? ஆல்டன் உமன் கூட, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க முத்துலட்சுமியோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸான என்ன கேட்டிங்கன்னா அவங்க அந்த அரசியலில் பங்கேற்று அந்த அரசியல் இருக்கும்போது இந்த தேவதாசி, ஓகேங்களா, அந்த ஒழிப்பு முறை இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா 1930 சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்களே அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதே என்னும் மசோதா. அதாவது தேவதாசி முறைன்னா என்னென்னா ஸோ இந்த பெண்களை ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னா கோயிலுக்கு வந்து அர்ப்பணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தொண்டு செய்கிறதுக்காக அர்ப்பணிப்பாங்க. இதை வந்து எப்படியாவது தடுக்கணுன்றதுக்காக முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து 1947, ஓகேவா? மதராஸ் அர்ப்பணிப்பு தடுத்தல், அதாவது தேவதாசி சட்டம் 1947 என்னும் சட்டம் அரசால் இயற்றப்பட்டு அது சட்டமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஆனால் எப்போ கொண்டு வந்தாங்க? 30 கொண்டு வந்து 47 வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? அப்போ முதல்வராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎம் ஓமந்தூர் ராமசாமி, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சமூக பணி, இவங்களோட சமூக பணி என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ 1930 அவ்வை இல்லம் சொல்லி சென்னையில் வந்து சாந்தம் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து தொடங்குறாங்க. ஸோ இது தொடங்குற ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு அளித்தல், ஓகேங்களா? ஸோ இப்போ இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை அடையாற்றில் வந்து செயல்பட்டு வருகிறது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட அந்த விடுதலை, ஓகேங்களா? ஸோ விடுதலையோட பங்களிப்பு, ஓகேங்களா? ஸோ இது வந்து 1930 உப்பு சத்தியாகிரகம் சொல்லி ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அப்புறம் 1933 வட்டை மேசை மாநாட்டில் வந்து
கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து விருது வழங்குச்சு. மத்திய அரசு வந்து எப்போ விருது வந்துச்சுன்னா 1956 பத்ம பூஷன் சொல்லி ஒரு விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எப்போ வாங்கினாங்க கேட்பாங்க. விருது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த அம்மா பேரில் சில ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தியிருக்கு. அதில் வந்து 1967 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 1967. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா 1987 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று தொடங்கியிருக்காங்க. எப்போ தொடங்கினான்னு கேட்டிங்கன்னா 1987. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1968 ஓகேங்களா 1968 ஜூலை 22 முத்துலட்சுமி அம்மையார் வந்து இறந்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட பிறந்த தினத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்னா மருத்துவமனை தினம்னு சொல்லி கொண்டாடுறோம். ஓகேவா. ஸோ இவ்வளோதான் கைஸ். அதாவது சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் வந்து படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நான் நம்புகிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.